வெளிநாடுகளிலிருந்து இலங்கையர்களை நாடு கடத்த நடவடிக்கை இன்டர்போலின் சிவப்பு எச்சரிக்கை. ஆளுங்கட்சி அமைச்சர்களுக்கு எதிராக அதிரடி விசாரணை, நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. பொதுமக்கள் பாதுகாப்பு பூஜ்ய நிலையில், சரத் வீரசேகர குமுறல். சபையில் சாணக்கியனை கடுமையாக சாடிய அமைச்சர் பிமல் ரத்நாயக. தமிழின அழிப்புக்கு சர்வதேச நீதி வேண்டி வடக்கு கிழக்கில் நாளை மாபெரும் போராட்டம். அரசாங்கத்தின் முக்கிய புள்ளிகளுக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. மாத்திரமே பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும். இவ்வாறு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாததால் தான் இன்று பொதுமக்கள் பாதுகாப்பு பூஜ்ய நிலைமைக்கு வீழ்ச்சியடைந்துள்ளது என முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பில் நிலாந்த ஜெயவர்தனவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதனுடன் நேரடியாக தொடர்புடைய இப்ராஹிம் என்ற நபர் இன்னும் பொதுவெளியில் சுதந்திரமாகவே நடமாடிக்கொண்டிருக்கின்றார். அவர் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் உள்வாங்கப்பட்டிருந்த நபர் ஆவார். கட்டுவாப்பிட்டிய தேவாலயத்தில் தாக்குதல்களை மேற்கொண்ட பிரதான சந்தேக நபரின் மனைவி என கூறப்படும் சஹரா ஜாஸ்மின் தொடர்பிலும் எவ்வித நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை. இவ்வாறு பேசப்பட வேண்டிய முக்கிய விடயங்கள் தொடர்பில் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்காமல் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களை முற்றுமுழுதாக அரசியல்மயப்படுத்தியுள்ளனர். இந்த விசாரணைகளிலிருந்து மக்கள் திசை திருப்பப்பட்டுள்ளனர். இந்த விவகாரம் இவ்வாறு அரசியல்மயப்படுத்தப்படுவது தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களை அவமரியாதைக்கு உட்படுத்துவதாகும். இன்று இந்த நாட்டில் பொதுமக்கள் பாதுகாப்பு கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. நாளாந்தம் ஏதேனும் ஒரு பகுதியில் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கின்றன. இவை பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகள் என தெரிவிக்கப்படுகின்ற போதிலும் அவற்றுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப் போவதாக தெரியவில்லை. எவ்வித குற்ற செயல்களிலும் ஈடுபடாத போதிலும் மக்கள் அச்சத்துடனேயே நடமாடிக்கொண்டிருக்கின்றனர். புலனாய்வு பிரிவு இதனை விட உத்வேகத்துடன் செயல்பட வேண்டும். போலீசாருக்கு வேண்டிய சலுகைகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். பாதுகாப்புத்துறை பலப்படுத்தப்பட்டால் மாத்திரமே பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க, தொழிலாளர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க மற்றும் கடுவல மாநகர சபை மேயர் ரஞ்சன் ஜேலால் ஆகியோரிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குறித்த உத்தரவானது கல்கிசை நேதவான் ஏடி சத்துரிகா டி சில்வாவினால் இன்று கொழும்பு மோசடி விசாரணை பணியகத்திற்கு பிறப்பிக்கப்பட்டது. தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான 2 மாடி கட்டடத்தை 3.6 மில்லியன் ரூபாய்க்கு போலி ஆவணங்களை பயன்படுத்தி பத்திரப்பதிவு செய்ததாக கூறப்படும் மோசடி தொடர்பாக இந்த வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. விசாரணையின் போது கண்டறியப்பட்ட ஆவணங்கள் கொழும்பு மோசடி விசாரணை பணியக அதிகாரிகளால் இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. பாதிக்கப்பட்ட தரப்பு சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்ரி குணரத்னவால் சான்றளிக்கப்பட்ட 35 மேலதிக ஆவணங்களும் இன்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. அதன்படி வழக்கு ஆகஸ்ட் 22ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மாகாண சபை முறைமையை ஒழிக்கப் போவதாக பத்திரிகையில் தலைப்பு செய்தி வெளியிடும் கீழ்த்தரமான நோக்கத்தில் கதைப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனை நாடாளுமன்றத்தில் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க விமர்சித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், நான் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன், இனவாத அரசியல் செய்து கொள்ளுங்கள், ஆனால் அதை நாடாளுமன்றத்தில் பறைசாற்ற வேண்டாம், அதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம் என்று தெரிவித்துள்ளார். தமிழின அழிப்புக்கு சர்வதேச நீதி பொறிமுறையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நாளை மாபெரும் போராட்டங்கள் நடைபெற உள்ளன. வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் வடக்கு கிழக்கின் 8 மாவட்டங்களிலும் சம நேரத்தில் இந்த போராட்டங்கள் இடம்பெற உள்ளன. யாழ்ப்பாணத்தில் செம்மணி மனித புதைகுழி பகுதியிலும், முல்லைத்தீவில் மாவட்ட செயலகத்திற்கு அருகாமையிலும், கிளிநொச்சியில் கந்தசுவாமி ஆலயத்திற்கு அருகாமையிலும், வவுனியாவில் புதிய பேருந்து நிலையத்திற்கு அருகாமையிலும், மன்னாரில் நகர் பகுதியிலும், அம்பாறையில் திருக்கோவில் பகுதியிலும், மட்டக்களப்பில் காந்தி பூங்கா பகுதியிலும், திருகோணமலையில் சிவன் கோயில் முன்பக்கமும் இந்த போராட்டங்கள் இடம்பெறவுள்ளன. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் எடுக்கப்படும் இலங்கை தொடர்பான தீர்மானம்
பலப்பெறும் வகையில் இந்த போராட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளோம் என்று வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை இந்த போராட்டங்களுக்கு ஆதரவாக மாண்புமிகு மலையக மக்கள் சிவில் சமூக கூட்டிணைவு அமைப்பினர் கொழும்பு ஐக்கிய நாடுகள் சபை வளாகத்தின் முன்பாக நாளை காலை 10 மணியில் கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. 40 நாடுகளுக்கான விசா கட்டணங்களை தள்ளுபடி செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுற்றுலாத்துறையை வளர்க்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான ஹென்லி கடவுச்சீட்டு குறியீட்டில் இலங்கை 91வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. கடந்த ஆண்டு 96வது இடத்தில் இருந்த இலங்கை கடவுச்சீட்டு 5 இடங்கள் முன்னேற்றம் அடைந்துள்ளமை சிறப்பம்சமாகும். இவ்வாறானதொரு நிலையில் 40 நாடுகளுக்கான விசா கட்டணங்களை தள்ளுபடி செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளமையால் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த முடியும் என அரசாங்கம் எதிர்பார்க்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நெடுந்தீவு கடற்பரப்பில் வைத்து கடந்த 13ஆம் திகதி கைது செய்யப்பட்ட 7 ராமேஸ்வரம் கடற்தொழிலாளர்களையும் விளக்கமறியலில் வைக்க யாழ் காவல்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டிலேயே கைது செய்யப்பட்ட 7 தமிழக கடற்தொழிலாளர்களையும் எதிர்வரும் 6ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க யாழ் காவல்துறை நீதவான் நளினி சுபாஸ்கரன் இன்று உத்தரவிட்டுள்ளார். கடந்த 13ஆம் திகதி இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கடல் ரோந்து பணியில் ஈடுபட்டு இலங்கை கடற்படையினர் இந்திய இழுவை படகினையும் அதிலிருந்து 7 இந்திய கடற்தொழிலாளர்களையும் கைது செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மாத்திரமே பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும். இவ்வாறு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாததால் தான் இன்று பொதுமக்கள் பாதுகாப்பு பூஜ்ய நிலைமைக்கு வீழ்ச்சியடைந்துள்ளது என முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பில் நிலாந்து ஜெயவர்தனவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதனுடன் நேரடியாக தொடர்புடைய இப்ராஹிம் என்ற நபர் இன்னும் பொதுவெளியில் சுதந்திரமாகவே நடமாடிக் கொண்டிருக்கின்றார். அவர் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் உள்வாங்கப்பட்டிருந்த நபர் ஆவார். கட்டுவாப்பிட்டிய தேவாலயத்தில் தாக்குதல்களை மேற்கொண்ட பிரதான சந்தேக நபரின் மனைவி என கூறப்படும் சஹரா ஜாஸ்மின் தொடர்பிலும் எவ்வித நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை. இவ்வாறு பேசப்பட வேண்டிய முக்கிய விடயங்கள் தொடர்பில் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்காமல் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களை முற்றுமுழுதாக அரசியல்மயப்படுத்தியுள்ளனர். இந்த விசாரணைகளிலிருந்து மக்கள் திசை திருப்பப்பட்டுள்ளனர். இந்த விவகாரம் இவ்வாறு அரசியல்மயப்படுத்தப்படுவது தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களை அவமரியாதைக்கு உட்படுத்துவதாகும்.